ஹாய், ஒரு சிம்பிளான நிறைய வெஜிஸ் போட்டு கொத்து சப்பாத்தி இல்ல கொத்து நூடுல்ஸ் ஏதோ ஒன்று எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் போட்டுக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், தேவையான ஒரு சால்ட் போட்டுக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி 4 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். நீங்க பேஸ்டாவும் அரைச்சு போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ நான் வந்து பீன்ஸ், கேரட், கேபேஜ், கேப்சிகம், பீஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃபிளேம்ல வெஜிஸ் குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சப்பாத்தி வந்து தின் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு கடைசியா கொத்தமல்லி போட்டு நம்ம சூப்பர் எம்மியான அண்ட் நிறைய வெஜிஸ் போட்ட கொத்து சப்பாத்தி ஒரு கொத்து நூடுல்ஸ் வந்து ரெடி. அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா. ஸோ இன்னைக்கு வீட்டில் வந்து சப்பாத்தி செஞ்சிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹெல்த்தியா மாற்றலாமே, இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடல அப்படின்ட்டு நிறைய வெஜிஸ் இருக்கிற வெஜிஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு கொத்து சப்பாத்தி பண்ணிட்டேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா. கண்டிப்பாக